ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் 2026 மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை செய்துட்டு கிடைக்காதவங்களுக்கு ஆன்லைனில் மேல்முறையீடு செய்யலாம் அப்படி என்று தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி என்றால் யாருக்கெல்லாம் ஆன்லைனில் மேல்முறையீடு செய்யலாம், ஆன்லைனில் எப்படி மேல்முறையீடு செய்ய முடியும், இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் காண்ற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட், இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் kmutn.gov.in அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஷோ ஆகிற லிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கேஎம்யூடியோட வெப்சைட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. மொபைலில் ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் 3 லைன் காணலாம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் குறை தீர்வு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜில் தான் நம்ம மேல்முறையீடு செய்கிறதுக்கு ஃபில் பண்ண வேண்டியது. உங்களுடைய ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை செய்துட்டு 1000 ரூபாய் கிட்டாதவங்களுக்கு மட்டும்தான் இதில் மேல்முறையீடு செய்ய முடியும். இனி மேல்முறையீடுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விண்ணப்பதாரர் பெயர், யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட பேர் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக குடும்ப தலைவரின் பெயர், குடும்ப அட்டையில் இருக்கும் குடும்ப தலைவரின் பெயர் இங்கே என்டர் பண்ணணும். அடுத்ததாக உங்களுடைய கைபேசி எண் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது குடும்ப அட்டை எண் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கெட் ஓடிபி ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலில் ஒரு ஓடிபி நம்பர் ரிசீவ் ஆகும். அது இங்கே என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓடிபி நம்பர் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இங்கே குறை தீர்வு வகை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணலாம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணும்போது உரிமை தொகை விண்ணப்பித்தேன் ஆனால் பணம் வரவில்லை, அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக குறிப்பில் உங்களுடைய கோரிக்கை இங்கே தமிழில் டைப் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட்டு சூஸ் ஏ ஃபைல், இங்கே உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கோட காப்பி அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாம் கட்டத்தில் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை செய்தவங்களுக்கு டிசம்பர் 2025 15ஆம் தேதியில் 1000 ரூபாய் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு. ஆனால் பேங்க் அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் கிரெடிட் ஆகாதவங்க அந்த டைமில் மேல்முறையீடு செய்தால் இப்போ செய்யும்போது இப்படி தான் ஷோ ஆகும். அவங்க அப்ளிகேஷன் பரிசீலனையில் என்று இங்கே ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகைக்கு மேல்முறையீடு செய்ய முடியும் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.